அருமையான திருச்சுவின் பிள்ளைகள் பங்கு பெற கேட்டுக்கொள்கின்றோம். 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கு குருவானவர் இல்ல ஜெப கூட்டத்திலையும் திருச்சபையின் பிள்ளைகள் நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற 6ஆம் தேதி பிரசன்ன திருநாள், அந்த தீப ஆராதனை, உடன்படிக்கை ஆராதனை, திருவிருந்து ஆராதனையிலே கர்த்தருடைய செய்தியை அண்ணாநகர் சேகர தலைவர் அருள் திரு ஜே கேலப் சாமுவேல் அவர்கள் கொடுக்க இருக்கின்றார்கள். அதற்காக நாம் ஜெபிப்போம். ஒருவேளை அந்த ஆராதனையிலே கேண்டில் வாங்கி கொடுக்க விரும்புகிறவர்கள், நீங்கள் அந்த ஆராதனையிலே தேவையான கேண்டில்களை நீங்கள் அதற்கான காரியங்களை சபை ஊழியரிடத்தில் நீங்கள் அணுகும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுதும் செய்திக்கு ஆயத்தமாக ஒரு சிறப்பு பாடல் ஒன்றை நாம் கேட்போம்.
விசை தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எல்லா இருதயங்களையும் எல்லா ரகசியங்களையும் எல்லா வேண்டுதல்களையும் எல்லாருடைய மன விருப்பத்தையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய பிறந்த நாட்கள் ஒவ்வொன்றும் உமக்கு தெரியும். இன்னும் இந்த உலகத்தில் எங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் என்பதும் உமக்கு தெரியும். கர்த்தர் ஆண்டவரே, நீர் அப்பா உம்முடைய வசனங்களை உம்முடைய அடியாராக எங்களுக்கு விளக்கி காட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும். அடியேனும் அடியாரும் ஆண்டவரே நாங்கள் கேட்டதன்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த குடும்ப துதி ஸ்தோத்திர ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். அருமையான வாய்ப்பினை கொடுத்த ஐயா அவர்களுக்கும், திருச்சபையின் பெரியவர்கள், மூப்பர்கள், இன்னும் கனத்துக்குரியவர்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல கொஞ்சம் கூட நிற்பதற்கு தகுதியில்லாத என்னை தகுதிப்படுத்தின தேவாதி தேவனுக்கு நான் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, 1% கூட உங்கள் முன்பாக நின்று இந்த வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்கோ அல்லது வேதத்தை வாசிப்பதற்கோ தகுதியில்லாத என்னை கர்த்தர் தகுதிப்படுத்தினார். இன்று வரை நடத்தி வருகிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக, 22 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் மிகவும் மோசமானவனாக தான் இருந்தேன். அருமையான புஷ்பராஜ் சாருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், என்னை வளர்த்த ஆபரகண்ணனுக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் இயேசு என்னோடு இடைப்பட்டார். நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், நன்றாக ஊழியம் செய்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். ஆனாலும் இயேசு என்னுடைய இருதயத்திற்குள் வரும் வரை, இயேசுவை நான் அறிக்கையிடும் வரை, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நான் அறிந்து கொள்ளும் வரை என்னுடைய வாழ்க்கை நாற்றம் எடுத்த வாழ்க்கையாக தான் இருந்தது. அநேக ரவுடிகளோடு எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அநேகரோடு நான் சுற்றித் திரிந்தேன். பல வழக்குகள் என்மேல் போடப்பட்டது. ஆனாலும் ஒவ்வொன்றையும் முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இப்பொழுது நான் ஒரு முழு நேர ஊழியக்காரனாக நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். பிரியமானவர்களே, காலத்தின் அருமையை கருதி ரத்தன சுருக்கமாக நான் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சிக்கிறேன். இன்னும் கொடுக்கப்பட்ட ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக நாம் முடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் நாம் வாசித்த கேட்ட பகுதி 17வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? இதுல ஒரு 4 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். தேவகுமாரனாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் சீமோன் என்னும் யோனாவின் குமாரனாகிய சீமோன் என்னும் பேதுருவுக்கு 4 வகையான ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்திற்குள் வந்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. நானும் ஒரு காலத்தில் வராம தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது ஆசீர்வாதம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். நம்பர் 1. நம்பர் 2, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். எப்பொழுதும் ஆண்டவரோடு ஒரு தொடர்பு கொண்ட, பரலோகத்தோடு கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். பூலோகத்தில் இருந்தாலும் நாம் பரலோகத்துக்குரியவர்கள். 3வது ஒரு ஆசீர்வாதம், 18வது வசனம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. 19வது வசனம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை, 4வது ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கும். வீட்டின் ஆசீர்வாதமாகிய சாவியை உங்களுடைய கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் கொடுத்திருக்கிறார். நம்ம திருச்சபையின் ஆசீர்வாதமாகிய சாவியை ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கொடுத்திருக்கிறார். நம்ம தெருவை ஆசீர்வதிக்கும் திறவுகோல்கள், சாவி உங்களுடைய கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 விதமான ஆசீர்வாதம். 4 விதமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் இயேசுவானவர் எப்படி சீமோன் பேதுருவை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமான வசனம் 16வது வசனம், சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நிர்ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இன்னும் நீங்கள் இந்த அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள். இயேசு கேட்கிறார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இயேசுவுக்கு தெரியும். யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய இருதயங்களின் நினைவுகளை அறிந்திருந்த கர்த்தர். அவரிடத்தில் ஒருவரை பற்றியும் சொல்ல வேண்டிய அவசியம், எல்லாவற்றையும் அறிந்திருந்தவர் தம்முடைய சீஷர்களிடம் ஓப்பனாக ஒரு காரியத்தை கேட்கிறார்.
ஜனங்கள் என யார் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அந்த நாட்களிலே யூத மதத்தில் இருந்தவர்கள் இயேசுவை, கிறிஸ்து வருவார், மேசியா வருவார். கிறிஸ்து என்பது இது கிரேக்க வார்த்தையின் சொல், மேசியா என்பது எபிரேய வார்த்தையின் சொல். கிறிஸ்டோஸ் கிரேக்க வார்த்தையில் கிறிஸ்டோஸ் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அபிஷேகம் என்பது மூன்று பேர்களுக்கு கடந்து வந்தது. ராஜாக்களுக்கு அபிஷேகம் கடந்து வந்தது, தீர்க்கதரிசியானவருக்கு அபிஷேகம் கடந்து வந்தது, அப்புறம் ஆசாரியர்களுக்கு அபிஷேகம் கடந்து வந்தது. இந்த மூன்று வகையான மனிதர்களுக்கு அபிஷேகம் பரலோகத்தில் இருந்து தெய்வம் தெரிந்து கொள்கிறார். மூன்று வகையான நபர்களை தெரிந்து கொண்டு ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணி வைத்தார், ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணி வைத்தார், தீர்க்கதரிசிகளாக அபிஷேகம் பண்ணி வைத்தார். ராஜாக்கள் தவறு பண்ணும்போது சுட்டி காட்டுவதற்காக தீர்க்கதரிசிகள், ஆனால் ராஜாக்கள் ஆளுவதற்காக அவர்களுக்கு அபிஷேகம். பிரியமானவர்கள், ஆசாரியர்கள் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்து பரிந்து பேசி பாவ நிவர்த்தி செய்வதற்காக ஒரு அபிஷேகம். ஆனால் இந்த மூன்று விதமான அபிஷேகங்களிலும் நிறைந்தவர் தான் கிறிஸ்து, மேசியா. இந்த மேசியா வருவார், வரும்போது அவர் ராஜாதி ராஜாவாக வருவார். வந்து இந்த ரோமருடைய ஆளுகைக்கு அகப்பட்டு சித்திரவதைக்கு உட்பட்டிருக்கிற நம்மை மீட்டுக் கொள்வார் என்பதுதான் யூதர்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆகையினாலே இயேசுவை மேசியா என்றோ கிறிஸ்து என்றோ யாரும் உச்சரிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அநேக அற்புதங்களை பெற்றவர்கள் கூட அதை தைரியமாக ப்ரொக்ளைம் பண்ணுவதற்கு அல்ல டிக்ளேர் பண்றதற்கு அவர்கள் பயந்தார்கள். ஏனென்றால் அன்றைக்கு இருந்த அந்த யூத மத குருக்கள், யூத மதங்கிறது எப்போ உருவாகிட்டு உங்களுக்கு தெரியும். மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடையில 400 ஆண்டுகள் ஆண்டோடைய வார்த்தை மனுக்குலத்திற்கு கிடைக்காமல் போய்விட்டது. அவர் எந்த ஒரு இன்டராக்ஷன் கிடையாது, எந்த ஒரு ரெவலேஷன் இல்லை. இந்த நேரத்தில் இது ஒரு மதமாக உருவாகிவிட்டது. மதமாக நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதுவரை பரிசேயர் கிடையாது, சதுசேயர் கிடையாது, வேதபாரகர் கிடையாது, இவங்கெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னோக்கி தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, ராஜாக்கள் இருந்தாங்க. ஆனா அந்த 400 வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு மதமாக உருவாகிவிட்டது. மதம் என்பது மனிதர்களுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று இயேசு சாடுகிறார். மனுஷருடைய கற்பனைகள், இன்னும் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றுகிற நினைவுகள், இவைகளெல்லாம் கொண்டுதான் இந்த மத சட்டங்கள், மத வழிபாடுகள், மத குர்பான் என்னும் காணிக்கை வருகிறது. நியாயப்பிரமாணத்தில் அது கிடையாது. அதை தான் குர்பானி என்று சொல்கிறார்கள் இஸ்லாமிய சமயத்தார். குர்பான் என்று ஒரு காணிக்கையை கொடுத்துவிட்டு அதன் மூலமாக ஒரு பாவ நிவர்த்தி செய்து விடலாம் என்று ஒரு சட்டம். அதனால் தான் மேய்ப்பர்களுக்கு இந்த குர்பானி ஆடுகள், இந்த குர்பானுக்கு காணிக்கை செலுத்தக்கூடிய ஆடுகளை அநேக பேர் வளர்த்தார்கள். இப்படி வளர்க்கப்பட்ட மேய்ப்பர்கள் கூட்டத்திற்கு தான் முதலாக தேவ தூதர்கள் தரிசனமாகி, இனிமேல் இப்படிப்பட்ட காணிக்கைகளை நீங்கள் செலுத்த வேண்டாம், உங்கள் பாவங்களுக்காக மரிப்பதற்காகவே ஒருவர் பிறக்க போகிறார் என்று மேய்ப்பர்களுக்கு அந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த யூத மதத்திலே பல காரியங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். இந்த யூத மதத்திற்கு நஷ்டம் வந்துவிடும். இயேசுவின் வார்த்தைகளுக்கும் இயேசுவின் வல்லமையுள்ள பிரசங்கங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள அதிகாரத்தினாலே பிசாசுகள் துரத்தப்படுவதும் இயேசு கிறிஸ்து மூலமாக செய்யப்படும் அற்புத அடையாளங்களினாலே யூத மதம் சீர்கெட்டுவிடும், யூத மதத்திற்கு பாதிப்பு வந்துவிடும் என்பதுதான் அவர்கள் ஜனங்களை எச்சரித்து வைத்திருந்தார்கள். இந்த எச்சரிப்பின் காரணமாக இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அநேகர் உச்சரிக்க முடியாமல் தயங்கினார்கள். சீசர்களும் கூட, ஒரே ஒரு சீசன் மாத்திரம் சொல்லுகிறார். பேதுரு என்ன சொல்கிறார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த சூழ்நிலையில தான் பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்திலே தம்மை வெளிப்படுத்தின நோக்கம், அவர் இந்த உலகத்தை ராஜாதி ராஜாவாக ஆண்டு கொள்வதற்கு கிடையாது. இந்த உலகம் தன்னுடையவைகளை சிநேகிக்கும். நான் உலகத்தனாய் இருந்தால் உலகம் என்னையும் கூட சிநேகித்திருக்கும். ஆனாலும் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று இயேசு உலகத்திற்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று கடைசி வரை அவர் முழங்கிக் கொண்டிருந்தார். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், எனக்கு அவனிடத்தில் ஒன்றுமில்லை. அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற நாட்களிலே ஊழியத்தின் நிறைவில் அவர் சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்மகிட்ட எத்தனை காரியங்கள் இருக்குது, உலகத்தின் காரியங்கள். நீங்கள் யோசிக்க வேண்டிய கடமைக்குள் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அருமையானவர்களே,
சீமோன் பேதுரு மாத்திரம் சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு வாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 69வது வசனம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இதை சொல்வது சீமோன் பேதுரு. சீமோன் பேதுரு கொஞ்சம் இமோஷனல் ஆனவர். உடனடியாக என்ன செய்வார்? பதில் சொல்லிவிடுவார். இயேசுவை பிடிக்க வரும்போது நீல வாள் எடுத்து என்ன செய்து விட்டார்? காதை வெட்டி அறுத்து விட்டார். கொஞ்சம் இமோஷனல் பட் ஸ்பிரிச்சுவல். இங்க பாருங்க, 67ஆம் வசனத்திலிருந்து கேட்கிறார் இயேசுப்பா. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அறிய வேண்டிய விதத்திலே நாம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை விசுவாசிக்க வேண்டிய விதத்திலே விசுவாசித்துக் கொள்ள வேண்டும். யோவான் 3:16 எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அதுல கெட்டு போகாமல் என்கிற இடத்திலே அழுகி போகாமல் என்றுதான் எபிரேய பாஷையிலே போடப்பட்டிருக்கிறது. அழுகி போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் கேட்காமலேயே கொடுத்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தைக்கு கேட்காமலேயே கொடுத்தார். நீங்களும் நானும் கேட்கவில்லை, இயேசுவை எங்களுக்கு தாரும் என்று பிதாவிடம். ஆனால் கேட்காமலேயே கொடுத்த ஆண்டவர் அவரோடு கூட இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அத்தனையையும் உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்களை நாம் பார்ப்போம். யோவான் ஒருவர் தான் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அல்லது இயேசு தேவகுமாரன் என்று பல இடங்களிலே பல முறைகளிலே எம்பசிஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அழுத்தி அழுத்தி சொல்கிறார். இங்க பாருங்க, 30ஆம் வசனம் 20-30. இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் இருக்கிற வேத புஸ்தகம் எழுதப்பட்டதற்கு ஒரே ஒரு நோக்கம் உண்டு. நீங்களும் நானும் கெட்டு போகாமல், அழுகி போகாமல், இந்த உலகத்தோடு உலகமாக மடிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு வாழ்ந்த நாட்களிலே அநேக அற்புதங்களை செய்தார். கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ். ஒரு சூம்பின கையுடையவனுக்கு மறு கையை போல அந்த கை வளர்ந்தது. கிரியேட்டிவ் மிராக்கிள். பிறவிலேயே கண்கள் இல்லாமல் இருந்தவனுக்கு கண்கள் வந்தது, புதியதாக உருவானது. கிரியேட்டிவ் மிராக்கிள். சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். மரித்து போன லாசரு 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பி மணவாளனை போல வருகிறார். பிரியமானவர் ஆட்டுக்குட்டியை போல துள்ளி வருகிறார். சூப்பர் நேச்சுரல். பிகாஸ் அவர் காட் இஸ் சூப்பர் நேச்சுரல் காட். அவர் நடத்துகிற ஒவ்வொரு அற்புதங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள். அது கிரியேட்டிவ், புதியதாக. மத்தேயு மார்க் 11:24 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும் போது பூமியிலே இதுவரை அப்படி ஒரு காரியமே தோன்றாவிட்டாலும் கூட அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இது இயேசு உங்களோடு இருக்கும்போது நடக்கும். இது ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள். பிரியமானவர்களே, இவ்வளவு ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாட்களும் நடந்து கொண்டிருந்தாலும் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் இயேசு விரும்புகிறது அவருடைய நாமத்தினாலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்திற்குள்ளாக வரும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களையும் என்னையும் வித்தியாசமாக நடத்தும். இதைதான் யோவான் 6:69 நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். இந்த உலகத்திற்காக அல்ல, நித்திய ஜீவ வசனங்களை கேட்டு நித்திய ஜீவனுக்காக நாங்கள் எங்களை ஆயத்தம் பண்ணி அந்த விசுவாசத்தோடும் அறிந்தும் இருக்கிறோம் என்று பேதுரு யோவான் 6:69 எழுதி இருக்கிறது. பிரியமானவர்களே, 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். பிதாவானவர் குமாரனை உலக ரட்சராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். பிரியமானவர்கள், நம்முடைய விசுவாசத்தோடு மாத்திரமல்லாமல் பிதாவானவர் குமாரனை உலக ரட்சராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு
சாட்சியிடுகிறோம். இந்த வருடத்திலே நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், பிரியமானவர்களை, நானும் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், இந்த ஆண்டு முழுவதும் கிட்டத்தட்ட 363 நாட்களுக்கு மேலாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே இயேசுவை நான் யாராவது ஒருவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறேனா? நான் வாழும் இடத்திலே, இல்லை நான் போற பயணத்திலே, நான் வேலை செய்கிற இடங்களிலே இயேசுவை நான் யாருக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன்? யோசிக்க வேண்டிய விஷயம் பிரியமானவர்களே. 3 விசுவாசத்திலே 3 பகுதிகள் இருக்கின்றன. அறிக்கையிடுதல், விசுவாசித்தல், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வோம் என்கிற ஆழமான நம்பிக்கை. 3வது, பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். செப்டம்பர் மாதம் நான் ஒரு பேக்கு கடையில் பேக்கு தைக்கிறதுக்கு போயிருந்தேன். போன வருஷம் நான் அந்த கடைக்கு போயிருக்கிறேன், எனக்கே தெரியாது. அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், போன வருஷம் நீங்கள் வந்தீங்கல்ல அப்படின்னு சொன்னார். ஆமாம் பிரதர், நான் வந்திருப்பேன் போல எனக்கு தெரியுதுன்னு. இல்லை, எனக்கு 42 வயசு, என்னுடைய மனைவிக்கு 38 வயசு, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன். அப்போ நீங்கள் கையில் இருந்த ஒரு புதிய ஏற்பாடை என் கையில் கொடுத்து விட்டு, இயேசு அறியாதவர், புதிய ஏற்பாடை கொடுத்துட்டு எனக்காக ஜெபம் பண்ணி விட்டு நீங்கள் போனீங்க. இந்த வருஷத்தில் இப்போ 2 மாசத்துல எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஹல்லேலூயா. உலகம் உங்களையும் என்னையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. போகிற இடங்களிலே ஒருவேளை அந்த சாட்சிகள் உங்களுக்கு தெரிய வரலாம், தெரியாமலும் போகலாம். இன்னொரு ஹோட்டலில் நான் கடந்து சென்றிருந்தேன். அப்போ ஜோ பண்ணி விட்டு சாப்பிடுவது வழக்கம். எங்கே போய் சாப்பிட ஆரம்பித்தாலும் ஜோ பண்ணுவேன். அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் கால் பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து அல்லேலுயா அப்படின்னு சொன்னார். அல்லேலுயான்னு சொன்னோடனே ஹோட்டல்காரங்களுக்கு என்னடா அல்லேலுயா கூட்டமாக இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆச்சரியம். ஹோட்டல்காரங்க தெரியாத ஹோட்டல், ஒரு இயேசு அறியாத ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல். அவர் அல்லேலுயான்னு உடனே என்ன பிரதர் அல்லேலுயா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு. நான் ஆக்சிடென்ட்ல சுயநினைவு இல்லாமல் கிடந்தேன். பஸ் நேருக்கு நேர் எனக்கு மோதி 2 வீலரில் மரித்து கிடந்தேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தோணுச்சு, உண்மையான கடவுள் யாராவது இருந்தா என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே இயேசு கல்வாரி சிலுவையில் எனக்கு காட்சி கொடுத்தார். நான் இயேசுவை என்று கூப்பிட்டேன். இன்றைக்கு நான் பிழைத்து காலில் ஒரு சின்ன பிளேட் மாத்திரம் தான் வச்சிருக்காங்க. போன ஜீவன் எனக்கு திரும்ப வந்து பிரதர், அதனால தான் நான் சொன்னேன் அல்லேலுயா அப்படின்னாரு. உடனே நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். முடிஞ்ச உடனே அந்த ஹோட்டல்காரங்க சொன்னாங்க, என் பையன் காணாமல் போய் 3 வருஷம் ஆச்சு, எங்கே போனான்னு தெரியல, வாலிப பையன், எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்களா? இயேசு இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் என்று நீங்கள் சொன்னதை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் சொல்லி கணவனும் மனைவியும் வந்தாங்க. வந்து அவர்களுக்காக ஜெபித்து விட்டு வந்து விட்டேன். 1 வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. டிராக்ஸில் என் நம்பர் இருந்தது. 1 வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பிரதர் 3 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன பையன் திரும்ப வந்துட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உலகமும் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் சாட்சி இடுகிறோம். புதிய வருடத்தில் நம்ம எத்தனையோ தீர்மானங்கள் எடுக்கிறோம். புதிய வருஷம் பிறக்கும் போது, வாக்குத்தத்த அட்டை எடுக்கும் போது, இல்லைன்னா ஐயா ஜெபத்தில் நடத்தும் போது எத்தனையோ தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். ஆனால் எத்தனை தீர்மானங்களில் நிலைத்திருக்கிறோம்? ஒரு சில நாட்களில் இந்த தீர்மானங்கள் காணாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் நமக்குள் இந்த விசுவாசமும் ஆண்டவரை குறித்த அறிகிற அறிவும் குறைந்து கொண்டே வருகிற காரணம்தான் தீர்மானங்கள் காணாமல் போகிறது. ஆதி விசுவாசிகள், ஆதி திருச்சபையின் மிஷினரிகள், ஆதி திருச்சபையிலே ஊழியம் செய்த ஒவ்வொருவரையும் பார்த்தீர்கள், அவருடைய அர்ப்பணிப்பும் அவருடைய வாஞ்சைகளும் அவருடைய வார்த்தைகளும் மிகவும் வித்தியாசமானவைகளாக இருந்தன. பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்திற்குள் இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் வந்துவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது வாங்க, இப்பொழுது நம்ம வந்து விடலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்திற்கு வருவோம். இவ்வளவு காரியங்களையும் அறிந்து கொண்ட நாம், இயேசு இந்த உலகத்திற்குரியவர் அல்ல, இயேசு நித்திய ஜீவனுக்குரியவர், இயேசு நித்தியத்துக்குரியவர். பிரியமானவர்களை, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த உலகத்துல நம்ம 10 மாசம் தாயினுடைய வயிற்றுல வாழ்றோம். 10 மாசத்துக்கு மேல யாரும் தாயினுடைய வயிற்றுல வாழ முடியாது. இந்த உலகத்தில் அதிகபட்சம் ஒரு 100 ஆண்டுகள், 120 ஆண்டுகள். அதுக்கு பிறகு இந்த உலகம் உங்களை என்னை கைவிட்டுரும். இந்த உலகத்துல கண்ணை மூடும்போது ஒரு மனுஷன் நேர ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கு போறான், இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா நரகத்துக்கு போறான். 2ல ஏதாவது ஒன்று. இந்த உலகத்துல இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பரலோகம் நிச்சயம். அறிந்து கொள்கிற பிரகாரம் அறிந்து கொள்பவர்களுக்கும், விசுவாசிக்கிறவர்கள் பிரகாரம் விசுவாசிக்கிறவர்களுக்கும் பரலோகம் நிச்சயம். நாம் கிறிஸ்தவ மதத்தில் பிறப்பதினாலே கிறிஸ்தவர்கள் இல்லை. பிரியமானவர்களை, நிறைய டினாமினேஷன் நம்ம வச்சுக்கலாம், நிறைய நம்ம வச்சுக்கலாம், போர்டு பலகைகளை நிறைய வச்சுக்கலாம். ஆனா கிறிஸ்துவினால் பிறப்பது, கிறிஸ்துவினால் மறுபடியும் பிறக்கிற அனுபவம், இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் அனுபவம் மிகவும் சிறந்தது. உங்களை நித்திய முறை நடத்தும். இப்பொழுது வாருங்கள், இந்த அனுபவத்தோடு இயேசு என்னை மீட்டிருக்கிறார், இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, நான் இயேசு கிறிஸ்துவினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று யோவானிலே
பேதுரு சொன்னது போல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்று சொன்ன பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 4 வகையான ஆசீர்வாதங்கள். யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். இது குடும்ப ஸ்தோத்திர கூடுகையா இருக்கிறதுனால நான் அந்த டாபிக்குள்ள வந்திருக்கிறேன். யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். பாக்கியவான் என்று எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது சரியான பொருள், மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், நீங்க இருக்கிற இடங்கள்ல, உங்க தெருவில், வேலை ஸ்தலத்தில் எப்பொழுது இவங்க இடம் காலியாகும், அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும் சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய காரியங்களை அறிந்தும் உங்களிடத்தில் நல்லவர்கள் போல நடித்து கொண்டு உங்களுடைய வீழ்ச்சிக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அவர்களுக்கு முன்பாக நீங்கள் சரியான விசுவாசத்தோடும் ஆண்டவரை அறிகிற அறிவோடும் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். உபாகமம் 33:29 ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. பிரியமானவர்களே, இது பயங்கரமான ஆசீர்வாதம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருப்பீர்கள் என்றால், இந்த அட்வான்ஸ் நாட்களிலே இயேசுவின் முதலாம் வருகையை நான் ருசி பார்த்திருக்கிறேன். இயேசு என்னுடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறார், நான் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரே நிச்சயத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு விரோதமான சக்தியோ உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சூட்சகமோ இந்த உலகத்திலே ஒன்றும் இருக்க முடியாது. பிரியமானவர்கள், நான் அதற்கு ஒரு சாட்சி. அநேக இடங்களிலே உங்களுக்கு தெரியும், நீங்க இளைப்பாறுதலே நீங்கள் சுகமான வாழ்க்கையின் மத்தியில் வரலாம். நான் பயங்கரமான அனுபவத்தோடு வந்தவன். இது ஆன்லைன்ல போயிட்டு இருக்கிறதுனால என்னால் நிறைய காரியங்களை சொல்ல முடியாது. பிரியமானவர்கள், இன்றைக்கும் நான் பாக்கியவனாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக நான் இருக்கிறேன் என்றால் ஒரே ஒரு காரணம், நான் இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இயேசுவினால் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் நித்திய ஜீவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு முதலாவது ஆசீர்வாதம், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீங்கள் உலகத்தை வெறுத்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், நீங்கள் பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உங்களை நடத்துவார். வருகிற 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு மிகவும் வளமுள்ள ஆண்டாக இருக்கும். பிரியமானவர்கள், 2வது, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். சீமோன் பேதுரு அவர் சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பிரியமானவர்கள், நாம் ஏதோ 4 சுவற்றிற்குள் வந்துவிட்டோம், வாரம் வந்து ஆராதித்து விட்டு கடந்து செல்கிறோம், காணிக்கையை போடுகிறோம். இல்லவே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வழி நடத்துதல் தேவை, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் தேவை. அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தின் காரியங்களை நமக்கு நாளை ஃபியூச்சர், பிசாசுக்கு நேற்றைய தினம் தெரியும், இன்றைய தினமும் தெரியும், நாளைய தினம் தெரியாது, மாற்றி சொல்லும். நாங்கள் ஒரு இடத்துல கிருஷ்ணாபுரம் என்கிற இடத்துல கூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ அங்கு உள்ள ஒரு மந்திரவாதி அம்மா பயங்கரமாக குறி சொல்லுகிறவர்கள். ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே நைட்டு ஃபுல்லாக ஜெபம், ஃப்ரைடே எல்லா செவ்வாய்க்கிழமையும் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் 12 மணி நேரம் சேர்ந்து அந்த பகுதி ஆண்டவருக்குள்ளாக வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஒரு குறி சொல்கிற அம்மா வந்தாங்க. நான் குறி சொல்கிறது ஒன்றும் பலிக்க மாட்டேங்க, நான் கேட்டால் சொல்கிறாங்க, அவங்களுடைய அருள் வாக்கு சொல்லக்கூடிய அந்த அசுத்த ஆவிகள் சொல்லுகிறதாம், இந்த செவ்வாய்க்கிழமை இவனை பண்ணுற ஜபத்தை நீ நிப்பாற்ற வர இங்கே என்ன செய்ய முடியாது, என்னால் கிரியை செய்ய முடியாது. 50 வாக்கு வித்தியாசத்தில் ஒருவரை ஜெயிப்பார்கள் என்று சொன்னது, அவர் 50 வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போனார். அநேக காரியங்கள் குறி சொல்றது, லாரியில் குறி கேட்க வருவாங்க எனக்கு தெரியும், டிராக்டரில் குறி கேட்க வருவாங்க எனக்கு தெரியும். தலைகீழ அந்த அம்மா ஒரு பாம்பை போல ஒரு அதில் நாட்டி வைத்திருந்த அந்த ஒரு குச்சியில ஏறி அது குறி சொல்லும், தலைகள் என்ன குறி சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு அம்மா, அதனுடைய ஆவிகள் சொன்னது, செவ்வாய்க்கிழமை நீங்க இந்த ஜெபத்தை நிறுத்துற வரை என்னால் என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, மாம்சமும் ரத்தமும் பல காரியங்களை சொல்லலாம். கடைசியில் என்னன்னே தெரியுமா, ஒரு நாள் அங்கே செவ்வாய்க்கிழமை ஜோம் பண்ணிட்டு ஓடி வந்தாங்க ஹஸ்பண்ட், குடிசெல்லாம் தீ பிடிச்சி எரியுது தன்னாலே, எங்களுக்கு ஏதாவது வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தீ பிடிச்சி தன்னாலே எரிந்து சாம்பலாகி விட்டது. நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், நீங்க ஜெபித்தால்
உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வசனம் அதான் சொல்றேன், மாம்சமும் ரத்தமும் நமக்கு எதையுமே வெளிப்படுத்த முடியாது. நம்ம பிசினஸ்ல நம்மளுக்கு நல்ல ஒரு ஆண்டோடைய லீடிங் தேவை, நம்ம வேலை பார்க்குற இடங்கள்ல கர்த்தருடைய லீடிங் தேவை, திருச்சபையில நம்மளுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் தேவை, குடும்ப காரியங்களை இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளெல்லாம் வளர்க்கறதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. நம்ம ஒரு கேள்வி கேட்டா 9 கேள்வி நம்மளை மடக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, கேட்டு மடக்கிடுறாங்க. எல்லா காரியங்களிலையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல். மாம்சத்திலே இல்லை, ரத்தத்திலே இல்லை, ரத்தத்திலே பாவம் இருக்கிறது. ஆகையினால்தான் இயேசு ரத்தத்தை சிந்தினார். மாம்சம் ரத்தம் ரெண்டும் உலகத்திற்குரியது. ஆனால் பரலோகத்தின் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும் போது, பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்யும் போது பரலோகம் உங்களை பொறுப்பெடுக்கும், பரலோகம் உங்களை வழி நடத்தும், எந்த சேதமும் வராமல் பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, இரண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவது ஆசீர்வாதம், இந்த கல்லின் மேல் 18வது வசனம், பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. யார் சொல்லுகிறார்? இயேசு சொல்லுகிறார். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நிறைய திருச்சபைகள், நிறைய பேனர், நிறைய டாக்டரின்ஸ், பிரைஸ் டாக்டரின், ப்ராஸ்பரசி டாக்டரின், ப்ராஃபட்டிக்கல் டாக்டரின், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கடுக்கா சொல்லலாம். நிறைய டினாமினேஷன் அக்கார்டிங் டு தேர் ஓன் விஷ், அல்லது அவங்களுக்கு ஒரு பிலாசபி, அவங்களுக்கு ஒரு கொள்கைகளை வச்சுக்கொண்டு நிறைய சபைகள் இன்றைக்கு ஆங்காங்கே கலைகளாக முளைத்து எழும்பிக் கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்களை, இயேசு சொல்லுகிறார், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத ஒரே சபைதான் அவருடைய சபை. அநேக சபைகள் இருக்கலாம், பிரியமானவர்கள், அநேக ஊழியங்கள் இருக்கலாம், ஆனால் இயேசு தெரிந்து கொண்ட ஒரே சபை, என் சபையை கட்டுவேன், அதை பாதாளத்தின். இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம், பில்லி சூனியத்துக்கு பயம், மந்திரவாதத்திற்கு பயம். நான் ஒரு இடத்துல ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது ஊழியர் சொன்னாங்க, வரவே மாட்டேங்க அங்க ஐயா கூட்டத்துக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட வர்றதுக்கு ஆட்கள் இல்லை. நான் சொன்னேன் ஐயாட்ட, ஐயா தயவு செய்து இன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு நீங்களும் உபதேசர் ஐயாவும் போய் 6 எலுமிச்சம்பழத்தை வெட்டி விசுவாசிகள் வீட்டு வாசல்ல வச்சுட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், என்ன வந்துடும், அபிஷேகம் தன்னாலே வந்துடும். இயேசுவின் நாமத்தினாலே யார் இந்த பொல்லாத ஆவி இங்க கொண்டு கிரியை செய்கிறது வைத்திருக்கிறான், நாசமா போக கிடவுது. அதுக்கு 2 அந்நிய பாஷை வந்துடும், எல்லாம் என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். பயத்தினால் நமக்கு வருகிற, எங்க வீடு முன்னாடியெல்லாம் நிறைய எலுமிச்சம்பழத்தை போட்டு போங்க. நான் கூப்பிட்டே சொல்லுவேன், ஐயா தயவு செய்து அங்கே போடாதீங்க, வீட்டுக்குள்ள போடுங்க. என்ன, எனக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு ஆகும், அங்கே போடாதீங்க, வேஸ்ட், உள்ளதுக்கு போடுங்கன்னு மந்திரவாதியை கூப்பிட்டு நான் சொல்லுவேன். பயப்படாதீங்க. எனக்கு ஒரு இடத்துல நான் வீடு தேடிக்கிட்டு இருந்தேன் சண்டே ஸ்கூல் எடுக்கிறதுக்காக. அப்போ வீடு கிடைக்கல. இப்போ ஒரு வீடை கொடுத்தாங்க, அங்கே சூசைட் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. ஒரு சில பொல்லாத ஆவின் கிரியைகள் அங்கே இருக்குமா தெரியல. சந்தோஷமா வாங்கிக்கிட்டேன். ஒரு நாள் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு முழங்கால் போட்டேன். போடும்போது எதிர்த்த வீட்டில இருந்து ஒரு அம்மா அலக்கழிச்சு நேரம் வந்தது, வீட்டுக்கு வந்தது 3 மணிக்கு கரெக்டா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இந்த வீட்டில் தான் பிசாசு இருக்குன்னு நாங்கள் நினைச்சோம், இது என்னடா இங்க இருந்து காலி பண்ணி எங்கேயோ போயிட்டு போல. நீங்க அதிகாலையில் ஜெபம் பண்ணும்போது, ராத்திரி ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு எதிராக ஒரு பில்லி சூனியமும், ஒரு மாந்திரிகமும், ஒரு மாந்திரவாத சக்திகளும் பிசாசுடைய கிரிகளும் என்ன செய்யாதான், தாக்காது. நான் விக்ரமசிங்கபுரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு இடத்துல ஒரு முழுவீர ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. முழுவீர ஜெபத்தில் நாங்கள் நிறைய கண்கூட பார்த்துருக்கோம் பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டதை. முழுவீர ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த முழுவீர ஜெபத்துக்கு விரோதமாக நிறைய மந்திரவாதிகள் சேர்ந்து கேரளாவிலிருந்து ஒரு சில, அது ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு முழுவீர ஜெபம், மலையில கொஞ்ச தூரத்தில் பயங்கரமா கிரியை செய்யுது. பயங்கரமான மந்திரவாதங்களை சொல்லி அங்கே தீ எரியறெல்லாம் இங்கே எங்களுக்கு தெரியுது. 3-4 கிலோமீட்டருக்கு அப்பால் இங்கே எங்களால் பார்க்க முடிகிறது. பயங்கரமான மந்திரங்களும் பில்லி சூனியங்களும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முழுவீர ஜெபத்தை எப்படியா நிப்பாட்டணும்னு சொல்லி கடைசியில் பொத்துனது, தலைகுப்புற உளுந்து கிடந்திருக்கான் தலைமை மந்திரவாதி. உளுந்து அங்கிருந்து ஒரு 4 பேர் நீள நீள அருவாளோட இங்கே வந்துட்டாங்க. என் சாமி எதுக்கடா நீ குப்புற தள்ளன அப்படின்னு சொல்லி. யாரையா தள்ளனா ஒன்றும் தள்ள. இங்கே தான் ஒருத்தன் அவங்க வாயை கட்டியிருக்கான், இங்கே தான் ஒருத்தன் அவன் கண்ணை கட்டி இப்போ கண்ணு திறக்க முடியாமல் வாய் திறக்க முடியாமல் செயல்பட விடாமல் எப்படி கிடக்கிறான் ஆளு, தலை குப்புற கிடக்கிறாரு. நீங்கள் பயப்பட வேண்டவே வேண்டாம், நீங்கள் முழங்கால போடுங்க, இவர்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதும் இல்லை. நீங்க தைரியமா பிடிச்சுக்கிடணும், பயந்துருங்கண்ணா. வெளிப்படுத்தல முதல் டிக்கெட் யாருக்கு தெரியுமா? வெளிப்படுத்தல நரகத்துல முதல் டிக்கெட் யார் போனா பயப்படுறவங்க. நம்ம விசுவாசம் பயத்துக்குரியதல்ல,
அது பரிசுத்தமான விசுவாசம், கனம் பொருந்திய விசுவாசம். பிரியமானவர்களே, எந்த பிசாசுனுடைய கிரியைகளும் சூழ்ச்சிகளையும் குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். 100% நாங்கள் சொல்லுகிற வேத வசனம் சொல்லுகிறது. இது நான் சொன்னால் தவறு. வேத வசனம் சொல்லுகிறது, பாதாளத்தின் வாசல்கள், பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவியின் கிரியைகள் மேற்கொள்ளுவதில்லை. பிரியமானவர்களே, 3வது ஆசீர்வாதம். 4வது ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை இயேசு உங்களுக்கு இன்றைக்கு தருகிறார். பூலோகத்திலே நீங்க கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். மிக முக்கியமான ஆசீர்வாதம். பிரியமானவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் இயேசு நம்மளோடு இருக்கிறார். ஆகையினால்தான் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள், உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கும் சாவியை இயேசு உங்களிடம் கொடுத்திருக்கிறார். உங்கள் தெருவை ஆசீர்வதிக்கும் சாவி, திறவுகோல் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் திருச்சபையை ஆசீர்வதிக்கும் சாவி உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், நீங்கள் முழங்காலிலே நின்று எதை கட்டுகிறீர்களோ அது கட்டப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எதை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். இதுதான் உண்மை. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று, உலகத்திலே மெய்யான ஒளியாக வந்த இயேசு கிறிஸ்து தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவர்கள், இருதயத்தில் விசுவாசிக்கிறவர்கள், அறிந்திருக்கிறவர்கள், நித்திய ஜீவனுக்காக தகுதியானவர்கள். பிரியமானவர்களே, உங்கள் ஆசீர்வாதம் உங்களுடைய கரங்களில் இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையில் இருக்கிறது. நீங்கள் முழங்கால் படியிட்டவர்களாய் எவைகளை ஜெபம் பண்ணும்போது கேட்பீர்களோ அவைகள் கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வார். வெளியரங்கமாய் பதில் அளிக்கிற ஆண்டவர். ஒருவேளை இது கடைசி நாட்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக தீய சக்திகள் எழும்பி நிற்கிற காலங்கள். ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் என்று யுத்தங்களும் சண்டைகளும், இன்றைக்கு பிசாசுடைய கிரியைகள் ஏகமாய் எழும்பி நிற்கிறது. எங்கு போனாலும் காண முடிகிறது. நீங்கள் முழங்கால் படியிட்டு கட்டினால் அவைகள் கட்டப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய வருகை வரை நீங்கள் கட்ட அவிழ்ப்பீர்களால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் பலவீனங்களுக்கு கட்டளை கொடுப்பீர்கள் என்றால் அவைகள் சுகமானவர்களாக, அவர்கள் வியாதிகள் நீங்க சுகமானவர்களாக, பலவீனங்கள் நீங்க சுகமானவர்களாக திருச்சபையிலே அங்கத்தினர் ஆவார்கள். உங்கள் மூலமாக திருச்சபை கட்டப்படும், திருச்சபை கட்டப்படும். நாம் இன்றைக்கு பயாலஜிக்கல் குரோத்திலே வந்து கொண்டிருக்கிறோம். பயாலஜிக்கல் குரோத், நமக்கு ஒரு பிள்ளைகள் பிறக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இப்படி ஒரு பயாலஜிக்கல் குரோத்துக்குள்ள வரும். ஆனால் மல்டி இண்டிவிஜுவல் குரோத் என்று சொல்வார்கள். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு இயேசுவை அறிவிப்பதன் மூலமாக திருச்சபை வளர்கிறது. மல்டி இண்டிவிஜுவல் குரோத். உங்கள் மூலமாக இன்னொருவர், அவர் மூலமாக இன்னொருவர். பிரியமானவர்களை, எத்தனை ஆண்டுகள் நாம் இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கிறோம், எத்தனை வருடங்கள் நாம் பாடல்களை பாடுகிறோம், எத்தனை ஆண்டுகள் நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம், எத்தனை ஆண்டுகள் ஆலயத்திற்கு வந்து செல்கிறோம், எத்தனை மனிதர்களுக்கு இயேசுவை அறிவித்திருக்கிறோம். இந்த வருடத்திலே முக்கியமான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு அதை தான் கேட்பார். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணினவன் எவனோ, பிதா முன்பாகவும் தேவதூதர் முன்பாகவும் நானும் அவனை அறிக்கை பண்ணுவேன். கண்களை மூடுவோமா? பிரியமானவர்களே, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த உச்சரிப்பை நீங்கள் துவங்கி இருப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய வருகை வரை நீங்கள் நிறுத்தாதிருங்கள். ஒருவேளை இந்த அனுபவம் எனக்கு இன்னும் இல்லை, இயேசு என்னுடைய உள்ளத்தில் நான் பிறக்கல, கிறிஸ்தவ மதத்தில் நான் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவோடு இல்லை, என்னுடைய வாயிலே நான் இயேசுவை அறிக்கை பண்ணவில்லை. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், நீதிமான்களை அல்ல பாவிகளை. நீங்க எப்படிப்பட்ட பாவி? உங்கள் முன்பாக நான் இருக்கிறேன். நான் ஒரு பரிசுத்தவன் கிடையாது, நான் ஒரு மிகப்பெரிய பாவி, எல்லாரிலும் பிரதானமான பாவி. பிரியமானவர்களே, வாய் திறந்து இயேசுவை அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே, தேவனுடைய குமாரனே, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவே, என் இருதயத்தில் வாரும், என் இருதயத்தில் வாரும் ஐயா, என்னுடைய இருதயத்தை திறக்கிறேன். இயேசு இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவர் உடைத்து கொண்டு வர முடியும், ஆனால் வரமாட்டார். பிசாசு சமயம் பார்த்து புகுந்து விடுவான். பிரியமானவர்களே, ஆனால் இயேசு வாசல் படியிலே நின்று உங்கள் கதவையும் என்னுடைய கதவையும் தட்டி கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு நீங்கள் திறந்து கொடுத்தால் அவர் உங்களோடு வந்து, உங்களோடு தங்கி இருந்து,
உங்களோடு கூட போஜனம் பண்ண இயேசு விரும்புகிறார். இயேசு வந்த வீடு ஆசீர்வாதமான வீடு. இயேசு வந்த இருதயம் ஆசீர்வாதமான இருதயம். இயேசுவோடு நடந்து பழகும் மனிதர்கள் பாக்கியவான்கள். வீட்டிலே ஆசீர்வாதம், தொழிலிலே ஆசீர்வாதம், ஜீவன், சபையிலே ஆசீர்வாதம், இன்னும் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதம். தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் அத்தனையும் இந்த 2025ஆம் ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். பிரியமானவர்களே, இருதயத்தை இயேசுவுக்கு கொடுங்கள். இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கு. நாம் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவோம். காணிக்கை கொடுத்துருவோம், காரை கொடுத்துருவோம், வீட்டை கொடுத்துருவோம், எல்லாவற்றையும் கொடுத்துடலாம். ஆனா இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். அவர் தங்கத்தை கேட்கவில்லை, வெள்ளியை கேட்கவில்லை. இயேசுவுக்கு நான் என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன். இயேசுவே என்னுடைய இருதயத்தில் வாரும் அப்பா. தயவு செய்து கேட்போமா? வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த உலகம் தன்னுடைய கடைசி சுற்றுக்குள் சுற்றி கொண்டிருக்கிறது. இறுதி நாட்களை உலகமும் கண்டு கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்கள் இந்த உலகம் இப்படியாக போகும் என்பது தெரியவில்லை. எவ்வளவு நாட்கள் உலகம் இதே நிலைமையில் ஓடும் என்பதும் தெரியவில்லை. பிரியமானவர்களே, இயேசுவின் வருகை மிக சமீபம். இயேசுவோடு இல்லாத வாழ்க்கை நரகத்திலே முடிந்துவிடும். இயேசுவோடு ஓடும் வாழ்க்கை பரலோகத்திலே முடிவடையும். மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. எல்லாரும் சேர்ந்து கேட்போம். que